impact of social reform movements in the socio-economic development of Tamilnadu. First என்ன பார்க்க போகிறோன்னா birth of the Justice Party. Robert Caldwell in 1856 gave birth to the Dravidian concept. Dravidian concept first யார் கொண்டு வராங்கன்னா ராபர்ட் கிளாட்வெல். The precursor of the Justice Party was Madras United League, renamed as Madras Dravidian Association in November 1912. 1916, South Indian Liberal Federation was formed for the purpose of promoting the political interests of non-Brahmin caste Hindus. Non-Brahmin caste Hindusக்காகவே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே ஃபார்ம் பண்ணது தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். The leaders who stood behind the formation of South Indian Liberal Foundation, the South Indian Liberal Federation ஃபார்ம் ஆகிறதுக்காக பின்னாடி இருந்தவங்க யாருன்னா டி தியாகராய செட்டியார், டாக்டர் டிஎம் நாயர், பி ஐயங்கார் வந்து ராஜா ஆஃப் பனகலாக இருந்தார், அண்ட் டாக்டர் சி நடேச முதலியார். The South Indian Liberal Foundation published an English newspaper called Justice, and hence this organization came to be called Justice Party. The South Indian Liberation வந்து இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த நியூஸ் பேப்பருக்கு பேர் ஜஸ்டிஸ். அதனால் இந்த ஆர்கனைசேஷனை ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. இது அது மட்டும் பப்ளிஷ் பண்ணல, வேறு எந்தெந்த லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா திராவிடியன் அப்படின்னு தமிழ் லாங்குவேஜில், ஆந்திர பிரகசிகா அப்படின்னு தெலுங்குல, ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, it came to power following the election of 1920, held according to the Montague-Chelmsford reform. Montague-Chelmsford reforms மூலயமா எலெக்ஷன் நடந்துச்சு 1920. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் சவுத் இந்தியாவில் வந்துச்சு. அது வந்து 98 சீட்ஸில் மொத்தம் 63 சீட்ஸ் அவங்க தேவர் எலெக்டட், கேப்சர்ட் 63 அவுட் ஆஃப் 98 சீட்ஸ் இன் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ பிடிசி அது மீன் பிடி தியாகராஜ செட்டியாரை தான் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. பட் ஹீ டிக்ளைன். ஸோ சுப்பராயலு ரெட்டியார் ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. 1923 எகெயின்ஸ்ட் ஸ்வராஜ்ய பார்ட்டி, அதாவது 1920 எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் 1923 ஸ்வராஜ்யா பார்ட்டிக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் காம்படிஷன் இருக்குது. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி எகெயின் ஒன். ஸோ எகெயின் ராஜா ஆஃப் பனகல் he formed Ministry of Justice Party. 1926 Justice Party faced United Congress. Divided Justice Party வந்து faced United Congress. அப்போது யார் ஜெயிக்கிறாங்கன்னா சுப்பராயன் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து ஸ்வராஜ்யா பார்ட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க 1926. 1926 Divided Justice Party faced United Congress. Subbarayan, independent candidate, with the help of Swarajya Party, formed the ministry. 1930 again Justice Party won, formed ministry with B. Muniswami Naidu as the leader. 1932 he was replaced by Raj of Bopili as Prime Minister of this presidency. So 1930 எலெக்ஷனில் அகெயின் ஜஸ்டிஸ் பார்ட்டி வார்ன் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து பி முனிசாமி நாயுடு வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு 1932. யாருன்னா ராஜா ஆஃப் பொப்பிலி அப்படிங்கிறவர். 1934 எகெயின் செகண்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுது. ராஜா ஆஃப் பொப்பிலி எகெயின் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு 1934. இது எது வரையும் கண்டினியூ ஆகுதுன்னா 1937 எலெக்ஷன் நடக்கிற வரையும் இது கண்டினியூ ஆகுது. இந்த டைமில் வந்து பெரியாரும் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஃபெமிலியர் ஆகுது. 1944 அட் சேலம் கான்ஃபரன்ஸ் பெரியார் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்டு எ சோஷியல் ஆர்கனைசேஷன் கால்ட் திராவிடர் கழகம். 1944 சேலம் கான்ஃபரன்ஸில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து திராவிடர் கழகமாக மாறுது. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 13 இயர்ஸ் பவரில் இருக்குது.
இந்த பார்ட்டி இதுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு இருக்குன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ரிஃபார்ம்ஸ், இதுக்காகவே இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. கேவ் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் டு நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் இன் த பப்ளிக் சர்வீசஸ். அதுக்கு முன்னாடி நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் அதிகமாக இல்லை. அவங்கள அதிக ரெப்ரசன்டேட்டிவாக இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்திருக்கு. டிப்ரெஸ்டு கிளாஸஸோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவங்க எது மூலயமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா எஜுகேஷ்னல் ரிஃபார்ம்ஸ் மூலிமா இம்ப்ரூவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸ் த்ரூ எஜுகேஷ்னல் ரிஃபார்ம்ஸ். அப்படி அவங்க கொண்டு வந்த எஜுகேஷ்னல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபஸ்ட் டைம் மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3000 ஃபிஷர் பாய்ஸ், ஃபிஷர் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் கொடுக்குறாங்க. மிட் டே மீல் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஸ்கூலில், செலக்டட் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு எதுனா 1000 ஸ்லைட்ஸ். பிடி தியாகராஜ செட்டியார் தான் இந்த இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் அமெண்டட் இன் 1934 and in 1935 to improve elementary education. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலில் மெட்ராஸில் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ரிசீவ்டு என்கரேஜ்மெண்ட். எஜுகேஷன் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் வித் லேபர் டிபார்ட்மெண்ட். ஆயுர்வேதா, சித்தா, உனானி, மெடிக்கல் எஜுகேஷன் was given encouragement. So first free and compulsory education first time introduced in Madras. 3000 fisher boys and fisher girls were offered. Free special instruction by the Department of Fisheries. Midday meals given at selected corporation schools in Madras. 1000 slides the first. Alapitti Tyagaraja Chettiya set schools. The Madras Elementary Education Act was amended in 1934 and in 1935 to improve elementary education. Education of girls received encouragement during justice rule in Madras. Education of depressed classes interest with labor department. Ayurveda, Siddha, Unani, medical education was given encouragement. At the power of appointing district municips out of the control of High Court and government took. So government என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் அப்பாயிண்ட் பண்ணுற அந்த பவரை எடுத்து அவங்க டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது ஹைகோர்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் அந்த பவரை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ஆஃப் 1921 and 1922 reservation of appointments in local bodies and educational institutions for non-Brahmin communities in increased proportions. Staff Selection Board created by the Panagal Ministry in 1924 made the Public Service Commission in 1929 first in India. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று 1929 கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று பனகல் மினிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கு. அதிலேருந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று 1929 கொண்டு வந்திருக்காங்க. உமன் ஹேஸ் ரைட் டு ஓட் 1921 இது கொண்டு வராங்க. த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1921 enacted by the Panagal Ministry tried to eliminate corruption in the management of temples. டெம்பிள்ஸில் இருக்க கரப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காகவே ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் 1921 பனகல் மினிஸ்ட்ரி மூலம் அப்போ கொண்டு வந்திருக்காங்க. நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1922 வாஸ் பாஸ்ட். அதனால நிறைய க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1922 மூலயமா. ஏன்னா கவர்மெண்ட்டே லேண்ட் வாட்டர்லாம் அலாட் பண்ணுறதுனால நிறைய புது இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நிறைய ஃபார்மான இண்டஸ்ட்ரீஸில் சிலது சுகர் ஃபேக்ட்ரிஸ், இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், டேனரிஸ், அலுமினியம் ஃபேக்ட்ரிஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், ஆயில் மில்லிங். இன்ட்ரடியூஸ் ஸ்கீம்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் டு ஹெல்ப் அக்ராரியன் பாப்புலேஷன். நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ரூரல் டெவலப் பண்ணுற ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததால் அக்ரிகல்ச்சர் பாப்புலேஷனுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பப்ளிக் ஹெல்த் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததுனால இட் ப்ரிவென்ட் டிசீசஸ். வில்லேஜ் ரோல் ஸ்கீம் கொண்டு வந்ததுனால இட் இம்ப்ரூவ்ஸ் வில்லேஜ் எக்கனாமி. டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி ஆஃப் த மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குது. டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி ஆஃப் த மெட்ராஸ் கார்ப்பரேஷன்.
அது வந்து இன்ட்ரடியூஸ் ஸ்லம் கிளியரன்ஸ் அண்ட் ஹவுசிங் ஸ்கீம்ஸ். சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் கேவ் வேஸ்ட் லேண்ட்ஸ் இன் வில்லேஜ் டு டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு வேஸ்ட் லேண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் சோஷியல் வெல்ஃபேர்ஸ் மூலயமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீ பட்டாஸ் ஃபார் ஹவுசிங் சைட்ஸ் டு த புவர்ஸ். தேவதாசி சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட். ரீஆர்கனைஸ் த ஒர்க்கிங் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஒர்க்கிங்கை ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து 1926லேயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரூல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொண்டு வந்தது. அதெல்லாம் ஒரு ரீசன் ஜஸ்டிஸ் ரூல் எண்டாகிறதுக்கு. KV Reddy Naidu led the Justice Party, while C. Rajagopalachari led the Congress in South. 1937 எலெக்ஷன்ஸில் 215 சீட்ஸில் 152 சீட்ஸ் வந்து காங்கிரஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 46 சீட்ஸில் 26 சீட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தோன்றதுனால காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுது. யார் கீழேனா சி ராஜகோபாலாச்சாரி கீழே. சி ராஜகோபாலாச்சாரி 1937 அண்டர் காங்கிரஸ் ஃபார்ம்ட் இட்ஸ் மினிஸ்ட்ரி. Self-respect movement. E.V. Ramasamy Periyar was the greatest social reformers of Tamilnadu. தமிழ்நாட்டில் ஒரு கிரேட்டஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு பார்த்தா அது யாருன்னா பெரியார். He was the first leader to inculcate self-respect, rationalism, women liberation and social equality in the minds of people. பீப்புளோட மைண்டில் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிற ஒன்று, சோஷியல் ஈக்குவாலிட்டி, உமன் லிபரேஷன், ரேஷ்னலிசம் இது எல்லாத்தையும் இன்கல்கேட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா பெரியார். பெரியார் எங்கே பிறந்திருக்காரு, எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவியா born on September 17, 1879 in Erode to very rich Hindu family. He married at 13th year, renounced at 19th year, went to many holy places by wearing saintly dress, noted Brahmins, ill-treating the non-Brahmins. ரொம்ப ரிச் ஹிந்து ஃபேமிலியில் பிறந்தவர். ஈரோட்டில் 13 இயர்லேயே கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் 19th இயர்லேயே அதை விட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறம் ஒரு மெனி ஹோலி பிளேசஸ்க்கு போகிறாரு. காசி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகிறப்ப காசியில் வந்து பிராமின்ஸ் இல்லாதவங்களை, நான் பிராமின்ஸை இல்ட்ரீட் பண்ணுறதை நோட் பண்ணுறாரு. 1919 அவர் காங்கிரஸில் ஜாயின் த காங்கிரஸ் இன் 1919 டு ரியலைஸ் ஹிஸ் ஐடியா. எலெக்டட் as the secretary of Madras State Congress Committee in 1921 and its president in 1923. 1921 ஸ்டேட் காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிறதுல மெட்ராஸ் செக்ரட்டரியாக எலெக்ட் ஆகிறாரு. 1923 அதே கமிட்டிக்கு பிரசிடெண்ட் ஆகிறாரு. நான் கோஆப்ரேஷன் டெம்பிள், வைக்கோம், ட்ராவன்கோர் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் such segregation and allow the people to enter into temple. டைட்டில் வைக்கோம் ஹீரோ. வைக்கோம் கேரளாவில் வைக்கோம்ங்கிற இடத்துல டெம்பிளில் வந்து சில பீப்புள்ஸை வந்து அலோவ் பண்ணல இன்சைட். ஸோ அதுக்கு எதிராக அவர் எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. நான் கோஆப்ரேஷன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கோட எண்டில் ட்ராவன்கோர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி செக்ரிகேஷன் இல்லாமல் எல்லா பீப்புளையும் அதுக்குள்ளே என்ட்ராக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுனால அவருக்கு வைக்கோம் ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க. Visited a school on Gurukulam style run at Sharan Mahadevi out of Congress funds. Noticed the segregation of non-Brahmin students from the Brahmins by providing drinking water and food in separate places. He protested against the anti-social practice and resigned the secretaryship of Madras State Congress. குருகுலம் ஸ்டைலில் ஷேரன் மாதேவியில் ஒரு ஸ்கூல் ரன் ஆகுது காங்கிரஸோட ஃபண்ட்ஸ் மூலயமா. அதில் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக ஃபுட்டும் ட்ரெக்கிங் வாட்டரும் ப்ரொவைட் பண்ணுறத பார்த்து அதுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் அது எதுவும் நடக்கலை. ஸோ அந்த மெட்ராஸ் ஸ்டேட் காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரிஷிப்பை ரிசைன் பண்ணுறாரு. Moved a resolution for reservation in government services for non-Brahmins. The state conference held at Kanchipuram not allowed, so he left the congress. அதாவது
நான் பிராமின்ஸ்க்கு கவர்மெண்ட் சர்வீஸில் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ரிசர்வேஷன் கேட்குறப்போ காஞ்சிபுரத்தில் நடக்க கான்ஃபரன்ஸில் ரிசர்வேஷன் கேட்குறாரு. ஸோ அந்த ரிசர்வேஷன் கேட்குறது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ காங்கிரஸ் அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து காங்கிரஸை விட்டு வெளியே வராரு. ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் in 1925 to spread and execute his ideas and policies. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட எய்ம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் பிராமினோட டாமினேஷன் எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அதை கண்டெம் பண்ணுறது. ஏன்னா மற்ற நான் பிராமின்ஸ் இல்லாதவங்களுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறாரு. கண்டெம்ட் சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப்ஸ் இதுக்கு எதிர்த்து போராடுறதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கணுங்கிறாரு. உமன் எஜுகேஷன், விடோ ரீமேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ் இதை எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதே போல் சைல்டு மேரேஜுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கண்டெம்ட் அண்ட் ஃபாட் எகெயின்ஸ்ட் பிராமின் டாமினேஷன் ஓவர் அதர் caste, society and religion. Fought to abolish traditionalism and superstitions. Advocated women education, widow remarriage, intercaste marriages and opposed child marriage. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரின்சிபல்ஸை 3 ஜேர்னல்ஸ் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஜேர்னல்னால் குடியரசு, புரட்சி, விடுதலை. அதே போல் சில புக்ஸையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இருக்குது. பப்ளிஷ் புக்ஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ஈவில்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சில புக்ஸ். அதில் வந்து ப்ரொபகேட்டட் 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. சஜஸ்டட் ஃபேமிலி பிளானிங் டு செக் த க்ரோயிங் பாப்புலேஷன் அண்ட் டு கீப் குட் ஹெல்த். ஃபேமிலி பிளானிங்கை சஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது, அது நிறைய பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணவும், பீப்புளோட குட் ஹெல்த்துக்காகவும். என்கரேஜ் தமிழ் ஸ்கிரிப்ட் ரிஃபார்ம் and suggested to adapt Roman script to ensure easy learning. Title of Periyar given by Ladies Conference held at Madras. மெட்ராஸில் நடக்கிற கான்ஃபரன்ஸில் விமன்ஸை சேர்ந்து அவருக்கு பெரியார் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க.